வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம வீடியோல 11ஆம் வகுப்பு விலங்கியல்ல உயிரிழகம் பாடத்திலிருந்து கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசியஸ் அதாவது சிற்றின கோட்பாடு பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிற்றினம்ங்கிறது என்னன்னு பார்க்குறோம். சிற்றினம்ங்கிறது என்னன்னா ஒத்த புறத்தோற்றத்தையும் ஒத்த உடற்செயலியல் இயல்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய உயிரிகள் இனப்பெருக்கம் செய்யணும். இனப்பெருக்கத்தின் மூலமாக உருவாகக்கூடிய உயிரிகள் இனப்பெருக்க திறன் பெற்றவையாகவும் இருக்கக்கூடிய ஒரு உயிரின குழுவை தான் நம்ம சிற்றினம்னு சொல்றோம். சிற்றினம் தான் வகைப்பாட்டின் அடிப்படை அலகு. இந்த சிற்றினம்ங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் சொன்னது ஜான் ரே அப்படிங்கிறவர். இவர் 1693 அவர் எழுதின தாவரங்களின் பொது வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துல பொது மூதாதையரிடமிருந்து உருவான புறத்தோற்றத்தில் ஒத்தமைந்த உயிரின குழுவே சிற்றினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1859 சார்லஸ் டார்வின் என்ன பண்றாரு, சிற்றினங்களின் தோற்றம் அப்படிங்கிற ஒரு நூலை இயற்றாரு. ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசியஸ் அப்படிங்கிற புக்கை அவர் இயற்றாரு. அந்த புக்கில் அவர் இயற்கை தேர்வின் மூலம் சிற்றினங்களுக்கு இடையேயான பரிணாம தொடர்புகளை விளக்கி இருக்காரு. கரோலஸ் லினேயஸ் அவர் எழுதின சிஸ்டமா நேச்சுரா அப்படிங்கிற புத்தகத்துல சிற்றினம் என்பது வகைப்பாட்டின் அடிப்படை அலகுன்னு சொல்றாரு. என்ன மாணவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த வீடியோல சிற்றினம்னா என்னன்னு பார்த்தோம். வாங்க அதை சார்ந்து சில வினாக்கள், விடைகள் மற்றும் விளக்கங்களை பார்க்கலாம். முதல் வினா, சிற்றினம் என்ற கருத்தை யார் முதலில் அறிமுகப்படுத்தினார்? சிற்றினம்ங்கிற கருத்தை ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரே அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அடுத்தது கரோலஸ் லினேயஸ், சார்லஸ் டார்வின், கிரிகோர் மெண்டல் இவங்கெல்லாம் சிற்றினத்தை பத்தி அவங்க புத்தகத்துல சொல்லி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சொன்னது ஜான் ரே தான். இந்த வினா ஒரு நேரடி வினாவா இருக்கு. ஆன்சர் நேரடியாவே ஜான் ரே அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணலாம். சிற்றினம் என்ற கருத்தை முதலில் யார் அறிமுகப்படுத்தினார்ங்கிற வினாக்கு ஜான் ரேங்கிறது சரியான விடையா இருக்கு. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று 1, புறத்தோற்றம் மற்றும் உடற்செயலியல் பண்புகளில் ஒற்றுமை கொண்ட உயிரினங்கள் அனைத்தும் ஒரே சிற்றினத்தை சார்ந்தவை. கூற்று 2, 2 சிற்றினங்கள் இணைவால் இனப்பெருக்க திறனுள்ள உயிரிகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் கூற்று பார்க்குறோம். புறத்தோற்றம் மற்றும் உடற்செயலியல் பண்புகளில் ஒற்றுமை கொண்ட உயிரினங்கள் அனைத்தும் ஒரே சிற்றினத்தை சார்ந்தவைன்னு கொடுத்துருக்குறாங்க. சிற்றினத்துக்கு வரையறையில பாதி மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் மீதி இருக்கு. அதாவது உடற்செயலியல் மற்றும் புறத்தோற்றத்துல ஒற்றுமையா இருக்கக்கூடிய, அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகள் இனப்பெருக்கம் செய்யணும். அப்படி இனப்பெருக்கத்தால் தோன்றக்கூடிய உயிரிகளும் இனப்பெருக்க திறன் மிக்கவதா இருக்கணும். அப்படின்னா தான் அது சிற்றினம் நம்ம சொல்றோம். அதை பொறுத்து உடற்செயலியல் புறத்தோற்றம் மட்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம ஒரே சிற்றினம்னு சொல்றோமான்னு கேட்டா கிடையாது. அப்ப இதை பொறுத்து கூற்று 1 தவறா இருக்கு. அடுத்தது, இரு சிற்றினங்கள் இணைவால் இனப்பெருக்க திறன் உள்ள உயிரிகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. வேற வேற சிற்றினம் இணைந்து ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்குது. அப்படி அந்த தோற்றுவிக்கக்கூடிய உயிரியும் எப்படி இருக்கு, இனப்பெருக்க திறன் உள்ள உயிரிகளா இருக்குதுன்றாங்க. இருவேறு சிற்றினங்கள் இணைந்து புதிய உயிரிகள் தோற்றுவிக்கப்படும் பொழுது புதிய உயிரிகள் பெரும்பாலும் தோன்றுவது கிடையாது. அப்படியே தோன்றினாலும் அந்த உயிரிகள் மலட்டு உயிரிகளா இருக்கிறாங்க. அதை பொறுத்து இந்த கூற்றும் தவறா இருக்கு. ஆக கூற்று 1, 2 சரின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. இது சரி கிடையாது, ரெண்டுமே தவறு. அதனால இது தவறு. கூற்று 1, 2 இரண்டும் தவறு, ரெண்டுமே தவறான கூற்றா இருக்கு. அப்ப தவறுங்கிறது கரெக்டா இருக்கு. அடுத்தது கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 சரின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் தவறா இருக்கு. கூற்று 2 சரி, கூற்று 1 தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த கூற்று 2 சரிங்கிறது தவறா இருக்கு. அதனால இந்த ஆப்ஷனும் தவறா இருக்கு. அப்ப இந்த வினாவுக்கு சரியான விடையா கூற்று 1 மற்றும் 2 இரண்டும் தவறுங்கிறது குறிச்சிருக்கிறோம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணலாம். கூற்று 1, புறத்தோற்றம் மற்றும் உடற்செயலியல் பண்புகளில் ஒற்றுமை கொண்ட உயிரினங்கள் அனைத்தும் ஒரே சிற்றினத்தை சார்ந்தவை. கூற்று 2, இரு சிற்றினங்கள் இணைவால் இனப்பெருக்க திறனுள்ள உயிரிகள் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படிங்கிற இந்த கொஸ்டினுக்கு கூற்று 1, கூற்று 2 இரண்டும் தவறு அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கு. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிற்றினத்தை வரையறுக்கும் போது கீழ்கண்ட எந்த அம்சம் முக்கியமானதல்ல? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம சிற்றினத்தை வரையறுக்கிறப்ப பொது மூதாதையரை கணக்கில் எடுத்துக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கணக்கில் எடுத்துக்கிறோம். ஜான் ரே பொது மூதாதையரை அவர் முக்கியமா சொல்லியிருக்கிறாரு. பொது மூதாதையர்ல இருந்து தோன்றக்கூடிய உயிரினங்களை பத்தி அவர் சொல்லியிருக்கிறாரு சிற்றினத்துல. அடுத்தது, புறத்தோற்ற ஒற்றுமையை சொல்லியிருக்கிறாரு. ஆமா, புறத்தோற்றம் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது, இனப்பெருக்க இணக்கத்தன்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த குழுவில் இருக்கக்கூடிய விலங்குகள் அல்லது தாவரங்கள் அனைத்தும் அவங்களுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இனப்பெருக்கத்துல ஈடுபடணும். அப்படின்னா தான் அந்த குழு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே சிற்றினம்னு நம்ம சொல்ல முடியும். அதை பொறுத்து இனப்பெருக்க இணக்கத்தன்மையும் அவங்க சிற்றினத்தை வரையறுக்கப்ப சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்தது புவியியல் பரவலை பத்தி சொல்லியிருக்கிறாரா? சிற்றினத்துல புவியியல் பரவலை பத்தி சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. ஆக சிற்றினத்தை வரையறுக்கும் போது கீழ்கண்ட எந்த அம்சம் முக்கியமானதல்லங்கிற வினாவுக்கு புவியியல் பரவல்ங்கிறது சரியான விடையா இருக்கு. இதை நம்ம கருத்துல கொள்ள மாட்டோம். மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம கருத்துல கொள்ளுவோம். கருத்துல கொள்றதுனால 3 ஆன்சரும் தவறா இருக்கு. கருத்துல கொள்ளாதது எதுன்னு கேட்கிறப்ப நமக்கு புவியியல் பரவல் அப்படின்றது சரியான விடையா இருக்கு. வாங்க நம்ம விடை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணலாம். சிற்றினத்தை வரையறுக்கும் போது கீழ்கண்ட எந்த அம்சம் முக்கியமானதல்ல அப்படின்ற வினாவுக்கு புவியியல் பரவல் அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கு. ஸோ என்ன மாணவர்களே, இன்றைக்கு வீடியோவில் நாம சிற்றின கோட்பாடு பற்றியும் அதை சார்ந்த வினாக்கள், விடைகள் மற்றும் விளக்கங்களை பற்றியும் பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு கான்செப்டை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.